சப்பாத்திக்கு மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவு இது. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். வெதுப்பாக சூடு பண்ண தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மூடி ஒரு பக்கம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து 200 கிராம் இது போல் பன்னீர் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும், 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பன்னீர் வந்து 200 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், துருவி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த மசாலாவில் பன்னீர் சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட மணத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. தூவிட்டு கலந்து விட்டுங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு வந்து நான் மாவு போட்டு தேய்க்கலை, எண்ணெய் வச்சு தான் தேய்க்க போகிறேன். தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியுமா தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 4-5 சப்பாத்தி இது போல் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நம்ம தேய்க்கணும். அதனால இன்னொரு 4 இல்லைன்னா 5 சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இதோடு சேர்த்து 4 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம். அதே போல் இது மேலேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இதே போல் மேலே எண்ணெய் தடவி மாவு போட்டு இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே எடுத்து வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு சப்பாத்தி இது, அது மேலேயுமே எண்ணெய் தடவி தான் போடணும். இதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியும். ஏன்னா நல்ல லேயராக நல்லா சாஃப்டாக வேணும், பரோட்டா மாதிரி டேஸ்ட்டில் நல்ல உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் பண்ணி உருண்டை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உருட்டி கூட அந்த ஸ்டஃப் வச்சு உள்ளே போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது போல் டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு உருண்டை மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து இதை நல்லா அமுத்திட்டு நம்ம எப்போவும் தேய்ப்போம் பார்த்திங்களா, சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போம்ல, அது போல் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்குள்ளே பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடிக்கோங்க. இப்போ தேய்ச்சிடலாம்.
இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் மசாலா வந்து வெளியில் வராது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். நல்லா பொறுமையாக அழுத்திக்கோங்க. போதும் இந்தளவுக்கு. உங்களுக்கு நல்ல லேயர் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு லேயர்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் சப்பாத்தியை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேயர் வரணும் அப்படின்றதுக்காக போட்டோம். இப்போ லேயரே இல்லாமல் நம்ம பண்ணணுன்னா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மாவு வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதுக்குள்ளே நீங்கள் அந்த பன்னீர் மசாலா வச்சுருங்க. லேயர் வர்றதுக்காக தான் 4 சப்பாத்தி உருட்டி அதை கட் பண்ணி நான் பண்ணேன். லேயர் வரவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன்று சேர்த்துட்டு இப்போ இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நார்மலாகவே நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி பன்னீரில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு, அதனால தான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நம்ம போட்டோம். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா லேயர் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சோம் இல்லையா, அதையே போட்டு எடுத்துக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. லைட்டாக எண்ணெயும் ஊற்றிக்கோங்க மேலே. அப்பப்போ இது போல் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தடவி நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா அந்த சப்பாத்தி மேலே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகும். உள்ளே இருக்க பன்னீர்லாம் வேக தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் மசால் வந்து வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால் அதெல்லாம் வேக தேவையில்லை. மேலே இருக்க அந்த சப்பாத்தி மாவு மட்டும் வெந்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம நார்மலாக வந்து லேயர் இல்லாமல் போட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் அதே போல் தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா பன்னீர் பரோட்டா வந்து நம்ம நார்மலாக செய்கிறது தான். ஆனால் அந்த லேயர் வச்சு செஞ்சோம்னா நம்ம பரோட்டா சாப்பிட்ட மாதிரியே நல்லா லேயராக வரும். உள்ளே அந்த பன்னீர் இருக்கிறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். நிறைய பேர் என்ன ஆசைப்படுவோம், சப்பாத்தியாக இருந்தாலுமே அதில் கொஞ்சம் லேயர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இது 2ல் எது பிடிக்குதோ அதையே நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் வேக வச்சாச்சு. இதையும் எடுத்துக்கலாம். நீங்களும் இது போல் பன்னீரில் பரோட்டா பண்ணி பாருங்கள். லேயர் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை லேயரே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. 2ல் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம எப்போயுமே நார்மலாக சப்பாத்தி சாப்பிடணும்னா கொஞ்சம் லேயர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம். அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா அந்த எண்ணெயில் போட்டு மசாலாலாம் போட்டு வதக்கி நம்ம போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரசாரமாக இருக்கும் இல்லையா, அது இன்னும் நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.